உள்ளூர்லயே ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டேன்றான். நாம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய கட்சி தொண்டர்கள் கூட கேட்க மாட்டேன்றான். முக்கியமா இந்த மக்கள் கிட்ட, தமிழக மக்கள் கிட்ட போயிட்டு நான் திமுக காரன்னு சொன்னா திருடனை பாக்குற மாதிரி தான் பாக்குறான். மேலையும் கீழையும் ஏத்த இறக்கமா தான் பாக்குறான். அப்படி இருக்கும் பொழுது வெளி மாநிலங்கள்ல நடக்கூடிய விவகாரங்களுக்கு நாம இங்க உட்கார்ந்துகிட்டு அந்த விவகாரங்களை மூக்க நுழைச்சி நாம தான் கெத்து, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரி, நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அது எங்களுடைய வழிதான், நாங்க கடந்த காலங்களை பண்ணதுதான் நீங்க இப்போ பண்றீங்க, கண்டிப்பா இதுல நீங்க ஜெயிப்பீங்க, நாம எல்லாருமே கண்டிப்பா ஜெயிப்போம், இந்த பாஜகவை நாம விரட்டடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா யாராச்சும் உங்களை மதிப்பாங்களா? சொல்லுங்க, யாராச்சும் உங்களை மதிப்பாங்களா? நீங்க இத மாதிரிலாம் பண்றதுனால இருக்கிற கொஞ்ச நஞ்ச மான மரியாதை தானே போகும். அப்படிதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய மானம் மரியாதையானது மாநிலத்தை தாண்டி பறந்து போயிருக்கு, காத்துல பறந்து போயிருக்கு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைதியா இருந்திருந்தா கூட இந்த அளவு அவமானப்பட்டிருக்க மாட்டாரு, அசிங்கப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொல்லி தேவையில்லாத கருத்துக்கள்லாம் பேசினதுனால இப்போ இவர் பட்ட அவமானத்துக்கு அரை நாள் அரசாங்க விடுமுறையே விடலாம் போல அந்த அளவு அசிங்கப்பட்டிருக்காரு. அது ஒண்ணும் இல்லைங்க, மகாராஷ்டிரால புதிய கல்விக் கொள்கை 2025-2026 இந்த கல்வியாண்டுல மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு வகுப்புகளுக்கு ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 3வது மொழியாக ஹிந்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மகாராஷ்டிரா அரசு சொல்லியிருந்தது. இந்த ஒரு விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பண்ண அந்த போராட்டங்கள்ல ஒரு காமெடியான விஷயமும் நடந்திருக்கு. அதாவது அவங்க எல்லாருமே ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, மராத்தி தான் வேணும்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஊடகங்கள், ஊடகவாதிகள் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை குறித்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு அங்க போராட்டம் பண்ணக்கூடிய நபர்கள் ஹிந்தில பதில் சொல்றாங்க. அதாவது ஹிந்தி வேணான்னு சொல்லிதான் போராட்டம் பண்றாங்க. அங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மீடியா முன்னாடி அவங்க மராத்தில பதில் சொல்லாம ஹிந்தில பதில் சொல்றாங்க. என்னடா இவங்க இது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் மீடியா முன்னாடி இப்படி காமெடி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அப்புறமா தான் தெரியுது அந்த மேடம்க்கு மராத்தி தெரியாதாமா, ஹிந்தி தான் தெரியுமாமா. देखिए, एक ऐतिहासिक क्षण है मुंबई के लिए, महाराष्ट्र के लिए, और 19 साल से जो दो भाई अलग हुए थे आज एक साथ हुए हैं। और जैसे राज जी ने कहा कि जो बाला साहेब जी नहीं कर पाए वन्य हिंदू हृदय सम्राट, वो देवेंद्र फडणवीस ने कर दिखाया है। तो यही कहूंगी कि ऐतिहासिक क्षण है, जनता के मन में एकदम उत्साह का माहौल है और यही उत्साह अब आने वाले समय में दिखेगा. மராத்தி தான் வேணும்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் மராத்தி தெரியல, எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல, பேசவும் தெரியல. ஆனா அவங்க ஹிந்தில பேசி ஹிந்தில போராட்டம் பண்ணி மராத்தி வேணும்னு சொல்றாங்க. தமிழகத்துல மட்டும்தான் இது மாதிரியான காமெடிகள்லாம் நடக்கணும் பார்த்தா மகாராஷ்டிராலையும் பாருங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு பக்கம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே ரொம்ப மோசமான முறையில ரொம்ப கேவலமான அரசியல் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன்ல மகாராஷ்டிரால உருவாக்குறாங்க. இத மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா நம்மளால கவர்னன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மகாராஷ்டிரா அரசு என்ன பண்ணிருக்கு, அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்த ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னதுல இருந்து பின்வாங்கி இருக்காங்க. சரியா இந்த நேரத்துலதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரிந்த ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இவங்க 2 பேருமே அந்த போராட்ட களத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. பால் தாக்கரே தன்னுடைய அரசியல் வாரிசாக உத்தவ் தாக்கரேவை அறிவிச்சதுக்கு அப்புறமா பால் தாக்கரேனுடைய தம்பி மகன் ராஜ் தாக்கரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆளுதான். அவரு இத மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா சிவசேனா கூட சண்டை போட்டு பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே கூட சண்டை போட்டு சிவசேனால இருந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருக்குன்னு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இவங்க 2 பேருமே எக்காரணத்தை கொண்டும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க, ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மகாராஷ்டிராவுடைய அரசியல் களமானது இருந்தது. எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க எல்லாருமே, இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இவங்க 2 பேருமே இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இது மாதிரி 2 பேருமே ஒண்ணு சேர்ந்ததுனால அந்த மகாராஷ்டிரா அரசியல் களத்துல ஏதாச்சும் பெரிய மாற்றங்கள் வருமா, அரசியல் ரீதியில ஏதாச்சும் சேஞ்சஸ்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம்.
இவங்க என்னதான் பெரிய தலைவர்களா இருந்தாலும், பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும், இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது கிடையவே கிடையாது. இவங்களுக்கு பெருசா மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஏன்பா நீ தான் இப்போ சொன்ன ராஜ் தாக்கரே பயங்கரமான ஆளுன்னு, அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு பெருசா சப்போர்ட் இருக்காதா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ராஜ் தாக்கரே உண்மையாலே பெரிய ஆளுதான். ஆனா அவருக்கான சப்போர்ட், மக்களுடைய ஆதரவு பெருசா இல்லவே இல்ல. அவர் 20 வருஷமா தனியா சீமான் மாதிரி கட்சி நடத்தி இருந்தாலும் அவருக்குன்னு பெருசா செல்வாக்கு அப்படின்றது இல்ல. அரசியல் ரீதியில பெருசா செல்வாக்கு அப்படின்றது இல்ல. ஜனங்க அவரை பார்த்தாங்கன்னா ஆரவாரம் பண்ணுவாங்க, கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. அவர் பேசக்கூடிய மேடைகள்ல அவ்வளவு பேர் நிரம்பி வழிவாங்க. அவர் பேசுறதை கேட்கறதுக்கு அவ்வளவு மக்கள் வருவாங்க. ஆனா ஓட்டு மட்டும் பெருசா போடவே மாட்டாங்க. அப்புறம் இந்த உத்தவ் தாக்கரே பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும். சோ இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரதுனால பெருசா எந்த விதமான ஒரு மாற்றமும் நடக்க போறது கிடையாது. பட் இந்த விவகாரங்கள் அரசியல் களத்துல பெருசா பேசதான் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் இல்லையா? 20 வருஷமா நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்குன்னா கண்டிப்பா அதை மக்கள் பெருசா பார்க்க தானே செய்வாங்க. அது குறித்தான விஷயங்கள் தொடர்ந்து பேசதானே செய்வாங்க. சோ இத பத்தியான விஷயங்கள் தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த பேச்சுக்களால ஏதாச்சும் அரசியல் மாற்றங்கள் நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மகாராஷ்டிரால இது மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த 2 சகோதரர்கள் ஒன்றிணையும் பொழுது இத பெருசா எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்க. மகாராஷ்டிராவை தாண்டி இந்தியா முழுக்க இந்த ஒரு திருப்பமானது பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்த இடத்துல ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரதுனால நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரு மொழி அப்படின்னு வந்த உடனே இந்த விவகாரத்துக்கு கருத்து சொல்றதுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாரு. தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லி இப்ப நல்லா அவமானப்பட்டிருக்காரு. தமிழகத்துல பேச வேண்டிய விஷயங்களே ஏகப்பட்டது கிடைக்குது. தினம் மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லாம் பேசாம எங்கேயோ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவர் கருத்து சொல்றாரு இல்லையா, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பட்டிருக்காரு. என்ன பண்ணணுமோ அது பண்ணிருக்கணும். பட் தேவையில்லாததெல்லாம் பண்ணாங்கன்னா இப்படிதான் நடக்கும். சரி, அப்படி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழ்நாடு மக்களும் தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை கடந்து இப்போது மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கற்பித்தால் தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்துக்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்ளும் பாஜக தாங்கள் ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2ஆம் முறையாக பின்வாங்கி இருக்கிறார்கள். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உறைவீச்சும் மிகுந்த உற்சாகம் தருகிறது அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஒரு மாநிலத்தின் முதல்வரே இன்னொரு மாநிலத்துல நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனைக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க ஆளுங்கட்சி தலைவரா இருக்காரு, ஆளுங்கட்சி முதலமைச்சரா இருக்காரு. அங்க மகாராஷ்டிரால இவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களா இருக்கிறாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தலைவர் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு சப்போர்ட் பண்றாருன்னா இது கண்டிப்பா பெரிய அளவுல பேசும் பொருளாக தான் இருக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள்ல சரியான முறையில பேசியிருக்கணும் தானே. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அது மாதிரி பண்ணவே இல்லை. இவரு இங்க பண்ணக்கூடிய ஒரு மொழி அரசியலை அங்கேயும் பண்ணியிருக்காரு. என்னதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தாக்கரேவின் சிவசேனா அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு பெருசா சப்போர்ட்டே பண்ணல. அவருடைய கருத்தை தூரம் தள்ளி வச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவை சேர்ந்த மூத்த தலைவரா இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவரு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்துக்கு எதிராக என்ன சொல்லியிருக்காருன்னா, தென் மாநிலங்களில் இந்த பிரச்சனையை எதிர்த்து பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அவர்களின் நிலைப்பாடு என்னவென்றால் அவர்களும் இந்தி பேச மாட்டார்கள், மற்றவர்களும் இந்தி பேச விட மாட்டார்கள். ஆனால் மகாராஷ்டிராவில் எங்களின் நிலைப்பாடு அது அல்ல. இத மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய மொழி போர் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா அவங்களும் ஹிந்தி பேச மாட்டாங்க, மத்தவங்க பேசினாலும் அதை தடுப்பாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு மொழி போராட்டமானது வேற, நாங்க பண்றது வேற, தமிழகத்துல நடக்கக்கூடிய மொழி போராட்டம் அப்படின்றது வேற. மகாராஷ்டிராவில் எங்களின் நிலைப்பாடு அது அல்ல. நாங்கள் ஹிந்தி பேசுகிறோம். தொடக்க பள்ளியில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படுவதை எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எங்கள் போராட்டம் இதற்கு மட்டுமே. அதாவது இந்த 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த வகுப்புகள்ல ஹிந்திய கட்டாயமாக்குறத தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர அவங்க பேசுறத மத்தவங்க பேசுறத நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்களுடைய வெற்றிக்கு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெற்றியில் இருந்து கற்றுக்கொள்வார் என்று கூறியுள்ளார்.
அவருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் எங்களிடம் ஹிந்தி படங்கள், ஹிந்தி நாடகங்கள், ஹிந்தி இசை இருப்பதால் யாரும் ஹிந்தி பேசுவதை நாங்கள் தடுக்கவில்லை. தொடக்க பள்ளிகளில் ஹிந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து மட்டுமே எங்கள் போராட்டம். இருப்பினும் ஸ்டாலின் போராட்டத்தில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லியிருக்காரு. அதாவது நாங்க போராட்டம் பண்றதுக்கு நீங்க வாழ்த்து சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க போராட்டம் பண்றீங்க இல்லையா, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாரு. சுருக்கமா இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னா, we are not same bro அப்படின்ற மாதிரி அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் நாங்களும் வேற வேற, எங்க வழி வேற, உங்களுடைய வழி வேற. உங்களை மாதிரியான மோசமான மலிவான அரசியலை, அந்த மொழி அரசியலை நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இந்த உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சொல்லியிருக்கு. தேவையா? இது தேவையா? சொல்லுங்க முதல்வரே, இதெல்லாம் நமக்கு தேவையா? நாம இந்த திமுக காரங்க, திமுக ஊபிஸ்கள், சோசியல் மீடியால இருக்கக்கூடிய தற்குறி ஊபிஸ்கள் எனப்படுகிற உளுத்தம் பொறுப்புகள், இவங்க எல்லாருமே அவங்களெல்லாம் பார்க்கும்போது பீடா வாயன், பானிபுரி வைக்கிறான், அது இதுன்னு சொல்லி பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க பாருங்க, உங்களையே வச்சு செஞ்சு விட்டாங்க, உங்களையே வச்சு கலாச்சி விட்டாங்க. சோ பிளீஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இதுக்கப்புறமா மொழின்னு ஏதாச்சும் வரும்பொழுது தயவு செய்து கருத்துக்கள் தெரிவிக்கிறேன்னு மட்டும் வாயை திறந்துடாதீங்க. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகுது. நமக்கெல்லாம் நம்ம ஊர்லயே மரியாதை கொடுக்கறது கிடையாது. நாம பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்முடைய கட்சி தொண்டர்களே கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க நாம பேசுறதெல்லாம் கேட்பாங்களா? அதுவும் நாம இங்க உட்கார்ந்துட்டு இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்களா? கேட்பாங்களா? மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.